இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Kali Linux 2021.3 இந்த வெர்ஷன் வந்து இப்பதான் செப்டம்பர் மாசம் வந்து அப்டேட் பண்ணாங்க. இந்த வெர்ஷனை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றதோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். இது மேனுவலா மற்றும் அது ஆட்டோமேட்டிக்கா சிம்பிளா எப்படி பார்ட்டிஷன் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்கள் மற்றும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். Kali Linux OS ஒரு லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, அதாவது பென்டிரைவ் யூஸ் பண்ணி நம்ம OS இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, அதை போர்ட்டபிள் டிவைஸா கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்து OS இன்ஸ்டால் பண்ண முடியும். நம்ம பென்டிரைவ் பூட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய டூல் Win32 டிஸ்க் இமேஜர். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம ISO இருக்கிற ஃபைலை பூட்டபிள் பென்டிரைவா கன்வெர்ட் பண்ண முடியும். Kali Linux உடைய அபிஷியல் வெப்சைட் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆர்கிடெக்சர் என்னவோ அந்த ஆர்கிடெக்சர் உள்ள OS டவுன்லோட் பண்ணிடுங்க. இது ISO ஃபார்மேட்ல இருக்கணும். இந்த Win32 டிஸ்க் இமேஜ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி நீங்க நார்மலா எப்படி ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே போல இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய இந்த Win32 டிஸ்க் இமேஜரை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ரன் அஸ் அட்மின் கொடுத்து ஓபன் பண்ணிக்கலாம், இல்ல நார்மலாவும் ஓபன் பண்ணிக்கலாம். அடுத்ததா உங்களுடைய பென்டிரைவை உங்களுடைய லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிடுங்க. எந்த பென்டிரைவை பூட்டபிள் டிவைஸா கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த பென்டிரைவை இன்சர்ட் பண்ணிடுங்க. அது கரெக்டா செலக்ட் பண்ணணும். இப்ப என்னோட டிவைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா F இருக்கு, அதாவது அதனுடைய டிரைவ் லெட்டர் F இருக்கு. இதுதான் என்னுடைய பென்டிரைவ். இது கரெக்டா இதனுடைய லெட்டர் பாத்தீங்க அப்படின்னா F இருக்கும். இங்க செலக்ட் ஆயிருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் F தான் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் F. இப்போ நம்ம ISO ஃபைலை செலக்ட் பண்ணணும். இந்த ஃபைலுடைய ஐக்கானை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ISO ஃபைலை செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணுவோம். ஆனா ஷோ ஆகல. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ISO ஃபைல் நம்மளுக்கு ஷோ ஆகாது. இது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த ISO ஃபைல் ஷோ ஆகும். இப்போ ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்க் இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டபுள் ஸ்டார் இருக்கும். இதை செலக்ட் பண்ணதுமே நம்மளுக்கு ISO ஃபைல் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லோட் ஆயிடும். அடுத்தபடியா நீங்க ரைட் கொடுத்து எஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பூட்டபிள் டிவைஸா கன்வெர்ட் ஆகி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பூட் பண்ணிருக்கக்கூடிய பென்டிரைவை உங்களோட லேப்டாப்ல இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு பூட் கீயை பிரஸ் பண்ணி உங்களுடைய பென்டிரைவை செலக்ட் பண்ணுங்க. என்னோடது இந்த சோனி பென்டிரைவ் தான். நீங்க EFI இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த EFI USB டிவைஸ்னு இருக்கும். உங்களுடைய பென்டிரைவ் நேம் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் மோட் தான் OS இன்ஸ்டால் பண்ண போறேன். இதுல இருக்கக்கூடிய கிராபிக்கல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். அதனால இதுல இருக்கக்கூடிய இந்த கிராபிக்கல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. Kali Linux பொறுத்த வரைக்கும் நீங்க OS இன்ஸ்டால் பண்றது ரொம்பவுமே சிம்பிள் தான். அவ்வளவு ஒன்றும் டிஃபிகல்ட் எல்லாம் கிடையாது. அடுத்ததா நம்ம லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணணும். அடுத்ததா கண்ட்ரியை சூஸ் பண்ணணும். அடுத்ததா கீபோர்டுடைய லேஅவுட், அதாவது நம்ம என்ன மாதிரி கீபோர்டு யூஸ் பண்றோமோ அது இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜுக்கான கீபோர்டு லேஅவுட் செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஃபையை செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன். நீங்க செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுடைய சிஸ்டம்ல என்ன வைஃபை டிவைஸ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணா அந்த பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது வைஃபையை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். EFI இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வைஃபையை செலக்ட் பண்ணணும். அப்போ மட்டும் தான் நம்மளால கரெக்டா வைஃபை ரன் ஆகும். இல்ல அப்படின்னா நீங்க வைஃபையை யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இப்போதைக்கு எங்கிட்ட எதுவும் வைஃபை ஆன்ல இல்ல. அதனால வந்து எதுவுமே கனெக்ட் பண்ண முடியல. நான் அப்புறம் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்கிப் பண்றேன். அடுத்ததான் நம்முடைய ஹோஸ்ட் நேம். இது எது வேணாலும் வைக்கலாம். நான் டிஃபால்ட்டா செட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்முடைய யூசர் நேம். இதுவும் உங்களுடைய சாய்ஸ் தான். பட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து யூசர் நேம். இது நம்ம அக்கௌண்ட்டுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ அந்த யூசர் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது பார்ட்டிஷன் பண்றதுக்கான மெனு. நம்ம மேனுவலா தான் வந்து பார்ட்டிஷன் பண்ண போறோம். அதனால நான் பார்ட்டிஷன் ஸ்டைல் வந்து மேனுவலா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல எந்த டிஸ்க்ல நீங்க OS இன்ஸ்டால் பண்ணமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதை செலக்ட் பண்ணி நம்ம இப்போ இதை வந்து எடிட் பண்ணணும், அதாவது பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டிஷன் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். நீங்க டெலீட் பண்ணி ஃப்ரீயா ஸ்பேஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ரொம்பவுமே சிம்பிளா தான் சொல்லி தர போறேன். ஆட்டோமேட்டிக்லி பார்ட்டிஷன் த ஃப்ரீ ஸ்பேஸ்னு இருக்கும், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா ஃபைலுமே சிம்பிளா எடுக்கிறதுக்கான ஆப்ஷன். நீங்க தனித்தனியா பார்ட்டிஷன் வந்து கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. ஆனா இது மேனுவல் தான். இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பேஸை நம்ம அதுவா ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிற மாதிரி செட் பண்ண போறோம். இதுல ஆல் ஃபைல்ஸ் இன் ஒன் பார்ட்டிஷன் இருக்கும். இது வந்து நியூ யூசருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை கோட் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு பார்ட்டிஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும். மேனுவல்ல பார்ட்டிஷன் பண்றதுல இது ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட். நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பினிஷ் கொடுத்து கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ கேட்கும். அதாவது நம்ம பார்ட்டிஷன் பண்ணிருக்கோம், இதை கண்டினியூவா பண்ணவான்னு கேக்குது. இதை எஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்க லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் மவுஸோ இல்ல நம்மளுடைய லேப்டாப் மவுஸோ ஒர்க் ஆகாது. நேவிகேஷன் கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்முடைய சிஸ்டம் வந்து எக்ஸ்ட்ராக் ஆயிட்டு இருக்கு, அதாவது ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இந்த பேக்கேஜ் எல்லாம் எக்ஸ்ட்ராக் ஆகி இன்ஸ்டால் ஆகுது டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடியறதுக்கு உங்களுடைய சிஸ்டம் உடைய கேப்பபிலிட்டி ஹார்ட்வேர் ஸ்பெசிபிகேஷன் வச்சுதான் அது ஃபாஸ்டா இன்ஸ்டால் ஆகுது மற்றும் ஸ்லோவா இன்ஸ்டால் ஆகுது இருக்கும். அது வரைக்கும் கம்ப்ளீட்டா நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் இந்த மெத்தட், அதாவது இந்த ஓஎஸ் எந்த லேப்டாப்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா லினோவா E4125 மாடல் தான் இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான வீடியோ எடுக்கிறேன். கால்லினக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டால் பண்றது ரொம்பவுமே சிம்பிள். மேனுவலா இன்ஸ்டால் பண்றதுனாலும் இவ்வளவுதான். இன்னொரு மேனுவல், அதாவது நீங்க ஸ்வாப் மெமரி, பூட் மெமரி இது மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் சிம்பிள் தான். பட் நான் ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆட்டோமேட்டிக்கா இது செலக்ட் பண்ற மாதிரி இந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேஸ்ல வந்து உங்களுடைய டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது போல டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது ஜீனோமா இருக்கட்டும் இல்ல கேடி பிளாஸ்மாமா இருக்கட்டும், அது உங்களுடைய விருப்பம் தான். இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தாலே போதும். இது வந்து பூட் லோடர் இன்ஸ்டால் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன். நீங்க இங்க எஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணாதான் நம்மளால வந்து டுவல் பூட்டோ இல்ல சிங்கிள் பூட்டோ ரன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரா வந்து கால் லினக்ஸ் ரன் ஆகும். ஜஸ்ட் இது எஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதுல வந்து எந்த டிவைஸ்ல உங்களுடைய பூட் லோடர் இன்ஸ்டால் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணணும். நம்முடைய ஹார்ட் டிஸ்கை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. இதுல பென்ட்ரைவும் ஷோ ஆகும். அடிஷ்னலா ஏதாவது டிஸ்க் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அது ஷோ ஆகும். கரெக்டா உங்களுடைய ஹார்ட் டிஸ்கை இங்க செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுடைய பூட் லோடர் வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இது எதுக்கு இன்ஸ்டால் ஆகுது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்முடைய ஓஎஸ் வந்து மறுபடியும் ப்ராப்பரா ரன் ஆகிறதுக்காக இந்த பூட் லோடர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வீடியோவோட லென்த்தை குறைப்பதற்காக நான் ரொம்பவுமே எடிட் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த இன்ஸ்டால் ஆகக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் கட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இல்லாம அதுல ஸ்பீடு கன்வர்ஷனும் யூஸ் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு டைமுக்குள்ள நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிக்க முடியாதுன்னு சில பேர் கமெண்ட் பண்றாங்க. நான் அந்த வீடியோல எடிட் பண்ணி காமிச்சிருப்பேன். நான் இந்த இடத்துல எல்லாம் ஸ்பீட் கன்வர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல ரியல் டைம் கிடையாது. அதாவது எப்படின்னா அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே நான் கட் பண்ணியிருப்பேன். அது வீடியோவை ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும், வீடியோவோட லென்த்தை ரொம்பவுமே ஷார்ட்டா பண்ணுன்றதுக்காக தான் நான் ரொம்பவுமே எடிட் பண்ணியிருப்பேன். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நான் கட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோல. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிந்த பிறகு உங்களுடைய கால் லினக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடும். இது இன்ஸ்டால் பண்ணதுமே நீங்க வழக்கம் போல யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை இன்க்ளூட் பண்ணி நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கால் லினக்ஸ் உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்றது ரொம்பவுமே சிம்பிளா பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.